கார்த்திக புராணம் 5வது அத்தியாயம். பகவான் இவ்வாறாக சொன்னதை கேட்ட சத்யபாமையானவள் மிகவும் சந்தோஷித்து புலகாங்கிதம் அடைந்து, ஓ நாதா, தாங்கள் இந்த கார்த்திக புராண மகிமையை இன்னும் சவிஸ்தாரமாக சொல்ல வேண்டும் என்று கேட்க, அப்படியே ஆகட்டும் என்று கண்ணபிரான் சொல்லத் தொடங்கினார். ஓ பாமா, ஒரு நாள் பிருது மகாராஜாவானவர் நாரதரை பார்த்து, ஹே முனிபுங்கவா, தாங்கள் இதுவரையில் சொன்ன சத் வாக்கியங்களை கேட்டு மனம் பூரிப்படைந்தேன். இன்னும் இன்னின்ன மாதங்களில் செய்ய வேண்டிய ஸ்நான விதிகளும் கார்த்திக விரதத்தின் நியமங்களையும் அனுஷ்டானங்களையும் விதிப்படி எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்க, நாரதர் பிருது மகாராஜாவை பார்த்து சொல்லத் தொடங்கினார். ஓ ராஜனே, நீயோ விஷ்ணுவின் அம்சமாக விளங்குகிறாய். உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. என்றாலும் தர்மசீலனாகிய உனக்கு நான் அறிந்த வரையில் சொல்கிறேன் கேள். ஓ ராஜனே, கார்த்திக விரதத்தை அனுஷ்டிப்பவன் ஐப்பசி கார்த்திகை ஆகிய 2 மாதங்களிலேயே வரும் சுக்லபக்ஷ பாசாங்குஷ பிரபோதினி என்னும் ஏகாதசி அன்று பசி, தாகம், நித்திரை முதலிய விஷயங்களில் மனதை செலுத்தாமல் பிராத்த காலத்தில் நித்திரையை விட்டொழித்து ஒரு சொம்பில் ஜலத்தை எடுத்துக்கொண்டு தான் வசிக்கும் வீட்டுக்கு தென்மேற்கான நைருதி திக்கில் சென்று மலஜல விசர்ஜனம் செய்ய வேண்டும். அது சமயம் பூநூலை வலது காதில் சுற்றி கொண்டும் அங்க வஸ்திரத்தை தலையில் கட்டிக்கொண்டும் புற்கள் நிறைந்து வளர்ந்துள்ள இடத்தில் பெருமூச்சு விடாமல் வாயை மூடிக்கொண்டும் காலையில் வடக்கு திக்கை நோக்கியும் மாலையில் தெற்கு திக்கை நோக்கியும் உட்கார்ந்து மலஜலம் கழிக்க வேண்டும். பின்னர் கால் கைகளை சுத்தம் பண்ணிக்கொண்டு தந்த சுத்தி செய்து கொள்ள வேண்டும். அதாவது முக சுத்தி, தந்த சுத்தி, ஜிஹ்வா சுத்தி என்று 3 சுத்திகள் உண்டு. அம்3 சுத்திகளையும் முறையே செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அப்படி செய்வதால் ஆயுள், தேகம், பலம், யசசு, புத்திர சம்பத்து, பசுவிருத்தி, தானிய விருத்தி, தனம், ஞானம், கீர்த்தி முதலியவை உண்டாகும். அப்படி செய்ய தவறினால் விரத பங்கம் ஏற்படும், தர்மமும் வீணாகும், தவிர மந்திர ஜபமும் பலனை தராது, வீணாகும். ஆகையால் ஒவ்வொருவரும் தவறாமல் இம்3 சுத்திகளை செய்து கொள்ள வேண்டும். தந்த சுத்தி செய்து கொள்ள பாலுள்ள குச்சியாக 12 அங்குலம் நீளமுடையதான குச்சியால் பல்விளக்க வேண்டும். நிஷித்த தினமாகிய பிரதமை, அமாவாசை, பௌர்ணமி, ஷஷ்டி, நவமி ஆகிய திதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கிரகண காலங்களிலும் பாலுள்ள குச்சி ஆகாது. மேலும் கண்டகி என்ற முள்ளந்தண்டு, பஞ்சு, வெண்ணொச்சி, புரசு, ஆமணக்கு முதலிய மரக்குச்சிகளால் பல்விளக்க கூடாது. இம்முறைப்படி விரதம் அனுஷ்டுப்போரும் மற்றோரும் தந்த சுத்தம் செய்து ஜிஹ்வா சுத்தி, நாக்கை வலித்து கபத்தை கழித்தலையும் முகத்தையும் நன்றாக கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் ஸ்நானம் செய்து நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு பகவானை ஆராதிக்க வேண்டும். ஓ பாமா, இனி பூஜா விதிகளை பற்றி சொல்கிறேன் கேள் என்று பகவான் சொல்லலானார். ஹே பிரியே, பகவானுக்கு பூஜை செய்யும் பொழுது மிகுந்த பயபக்தியுடன்